சற்று முன்பு பன்னீருக்கு திடீரென வந்த ஃபோன் கால். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. எதற்காக என்னத்துக்காக பார்த்திங்கன்னா ஃபோன் கால் வந்திருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டுடைய 2வது சுற்று 3வது சுற்று அப்படின்னு சொல்லிட்டு வாக்குகள் பார்த்திங்கன்னா எண்ணப்படும். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தற்போது பன்னீருக்கு ஃபோன் கால்கள் அப்படின்றது வந்திருப்பதா தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்கிறது. காரணம் என்னன்னா இந்த ஒரு சூழ்நிலையில் தான் பன்னீருக்கு பார்த்திங்கன்னா திடீரென ஃபோன் கால்கள் பார்த்திங்கன்னா பறந்து இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலுடைய முடிவுகள் முழுமையான ஒரு பிரதிபலிப்பை காட்டக்கூடும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது இருக்கிறதை நம்மளால் பார்க்கிறோம். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில் தான் பன்னீருக்கு ஃபோன் கால்கள் அப்படின்றது இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பதும் கிடைக்க பெற்றிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றதும் ஒருபுறம் இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையிலே ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. அடுத்து மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படின்றது நிறைய மாற்றங்களை தாண்டி பார்த்திங்கன்னா இருந்தாலும் இந்த ஒரு பன்னீருக்கு எதிராக தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஃபோன் கால்கள் ஃபோன் போட வேண்டிய சூழல்கள் அப்படின்றது தொடர்ந்து நடந்து கொண்டு இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்று கொண்டு இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு பன்னீர்செல்வத்திற்கு ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் அப்படின்றதும் ஒருபுறம் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் பன்னீரின் அரசியல் பார்வை அரசியலுடைய அந்த நிலைகள் என்பது நிச்சயமாக மாற்றத்தை நோக்கிய நகர்வை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிரும் பார்க்க முடிகிறது நண்பர்களே. பன்னீருக்கு திடீரென வந்த ஃபோன் கால்களால் இந்த ஒரு சூழ்நிலையில் தான் பன்னீருக்கு திடீரென ஃபோன் கால்கள் வந்திருக்கிறது. ஸோ அதை பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்த காணொளிகளில் பார்க்கலாம் நண்பர்களே. என்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியாகிறது அப்படின்னு சொல்லிட்டு இது போல் அடுத்தடுத்த அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் நம்முடைய தமிழக அரசியல் அப்படின்ற சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் பிறகு அடுத்தடுத்த காணொளிகளில் பார்த்திங்கன்னா சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்க.